தற்போது அதிமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றனர். அங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன மன ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே சொல்கிறார்கள். அதனை பார்க்கலாம். 8:30 மணிக்கு இங்கே வந்தோம். அம்மா நியூஸ் கேட்டோன்னே இங்கே தான் இருக்கிறோம். இன்னும் எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்காமல் நாங்கள் இருக்கிறோம். அம்மா வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கிறோம். அம்மா கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். தர்மம் தலை காக்க தலைவர் சொல்லியிருக்காரு. அம்மா உணவகத்தை தந்ததுனாலேயே அவங்களுக்கு தலை அதாவது தலைக்கு தலப்பால போன மாதிரி அம்மா நலமுடன் இருப்பார்கள். அம்மா மீண்டும் பொங்கல் கழித்து அனைவருக்கும் மீண்டும் தமிழகத்தை ஆளுறதுக்கு மீண்டும் கோட்டைக்கு வருவார் என்பதை நாங்கள் உண்மையிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் அதே கோட்டையில் உட்காந்து அனைவருக்கும் எல்லா உதவிகளும் எங்களா மாதிரி ஏழை உதவிகளுக்கு அனைவருக்கும் எல்லாருக்கும் நல்ல செய்வார் என்று அன்புடன் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். யாரும் எந்த கவலைப்பட வேண்டாம். அம்மா நலமுடன் இருக்காங்க. அம்மா உண்மையாகவே நல்லபடியாக இருக்காங்க. நல்லபடியாக மறுபடியும் கோட்டையில் உட்காருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. அம்மா நல்லது செய்வாங்க. எல்லாருக்குமே கூடிய விரைவில் வருவாங்க. மீண்டும் அந்த முதல்வர் பதவியில் உட்காருவாங்க. அது நம்பிக்கையாக நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த குறை இல்லாமல் நல்லா இருப்பாங்க. எங்களுடைய மூச்சே அம்மா தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டம் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ஏழைகளுக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க. அத்தனை பேருடைய மனவுடைய அம்மாவுடைய அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. அம்மா நலமோடு வருவாங்க. நல்லாட்சி கொடுப்பாங்க. நாங்கள் அதிமுக தீவிர தொண்டை. எம்ஜிஆர் பில்லில் நாங்கள் கட்சி தொண்டை அம்மாக்காக செஞ்சோம். எம்ஜிஆர் பில்லில் நாங்கள் தொண்டனாக இருந்தோம். இப்போது நாங்கள் தொண்டனாக இருக்கோம். அம்மாவுக்காக எங்கள் மூச்சு உயிரை கொடுப்போம். அம்மா நல்லபடியாக வரணும், நல்லாட்சி கொடுக்கணும். மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் வரை அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்க. நல்லபடியாக குணமடைஞ்சு பூரண குணத்தோடு வருவாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதனால் யாரும் எந்தவித பீதியும் அடைய வேண்டாம்னு சொல்லிட்டு அனைத்து அதிமுக தொண்டரில் நான் பணிவன்போது கேட்டுக்கொள்கிறேன். உடல் நலம் பெற்று வருகிறார் என்ற செய்தி இதுவரைக்கும் வந்து கொண்டிருந்தது. தற்போது இரவு உடல்நிலை சரியில்லை என்று வந்ததிலிருந்து அதிமுக தொண்டர்கள் நாங்கள் உண்மையிலே பதட்டம் அடைந்து அப்போலோ மருத்துவமனைக்கு அம்மாவை எப்போ பார்க்க வேண்டும், அம்மா பூர்ண குணமடைய வேண்டும் சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிச்சயமாக அவர் பூரண உடல் நலத்துடன் மீண்டு தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அவருடைய ஆட்சியை தொடர்வார். எங்களுக்கெல்லாம் எந்த துளி அளவு கூட சந்தேகன்றதில்லை. நாங்கள்லாம் நம்பிக்கையோடுன்றது இருக்கோம். அம்மா நல்லா இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க திரும்பி ஆட்சி பொறுப்பில் உட்காந்து மக்களுக்கான எல்லா திட்டத்தையும் செயல்படுவாங்க. நாங்கள் நல்ல தகவல் இப்போ எங்களுக்கு வருன்றதுக்காக காத்துக்கின்னு இருக்கிறோம். நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுடைய பிரார்த்தனையும் தமிழகத்தில் இருக்கிறது 7.5 கோடி மக்களுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைவிடாது. எங்கள் அம்மாக்காக நாங்கள் பாதயாத்திரை நடத்த போகிறோம் சொன்னேன் சார். எங்கள் அம்மா இன்னும் பூர்ண குணத்தோடு அம்மா இன்னும் 100 வருஷம் அம்மா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க சார். தயவுசெய்து எங்கள் அம்மா குணப்படுவாங்க நல்ல குணத்தோடு. எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அம்மா எங்களுக்காக இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்காக 7.5 கோடி மக்களும் எங்கள் அம்மாவுக்காக இருக்கிறோம். எங்கள் அம்மா பூர்ண குணத்தோட பலத்தோடு வருவாங்க தாய்.